இந்த வீடியோ பதிவுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு நாமேன்னு சொல்கிறாங்க எல்லாரும். இங்கே வந்து நாம வேலை செஞ்சா மட்டும் தான் நம்ம குடும்பத்த காப்பாத்த முடியுன்றதுக்கு ஒரு சாட்சியா தான் இந்த வீடியோ பதிவ நான் பண்றேன். அதாவது புயல் ஆரம்பிச்சு 1 தேதி ஆரம்பிச்சு 6 தேதி வரைக்கும் இருந்தது. இருந்தாலும் அதில இருக்கிற பாதிப்பை மீட்டு கொண்டு வரதுக்காக 4000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா, அந்த 4000 கோடின்றது எந்த அளவுக்கு வந்து உண்மை, இல்லாட்டி உண்மையிலேயே அவங்க செஞ்சாங்களா இல்லையான்றதுக்கு ஒரு பதிவு தான் இது. ஏன்னா, இங்கே ஒரு மறைக்கப்பட்ட இடம்ன்ற மாரி தான் உள்ளுக்குள்ளேருந்து நாங்க இந்த வீடியோ அதாவது என் என் குழந்தைய விட்டு நானும் என் குழந்தையும் சேர்ந்து தான் போயிட்டு பக்கத்தில் ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல சார்ஜ் போட்டுட்டு இந்த வீடியோ பதிவு எடுத்தே ஆகணுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த பதிவு எடுத்தது. பார்த்திங்கன்னா, அங்கங்கே குழந்தைங்கள வச்சுக்கிட்டு தோள் மேலே சுமந்துக்கிட்டு நிறைய வயசானவங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து ஹெல்ப் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா, அலமேலு மங்காபுரம் காலனி, அதாவது சத்யபாமா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன ரோடு உள்ளே பார்த்தீங்கன்னா, அது நேராக செம்மஞ்சேரிக்கு போகுது. அதில் பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் செம்மஞ்சேரி அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எங்களுக்கே வந்து ஒரு பால் பாக்கெட்டு ரூ. 100, போட்டில் வர்றதுக்கு ரூ. 450 அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அதாவது இந்த இடத்துல இருக்கிற அதாவது ஓரளவு சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிற எங்களுக்கே இவ்வளோ ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா, அப்போ செம்மஞ்சேரி இடத்துல இருக்கிற ஒன்றுமே ஆதரவற்ற நிலையில் இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன ஆதரவு சொல்ல போகிறாங்கன்னு இந்த அரசாங்கம் தெரியல. அதனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க எல்லாமே இதை வந்து கண்கூட பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உதவி எதுவுமே வரலைங்களா அப்படின்னா, பாதிக்கப்பட்ட நேரத்தில் உதவி எதுவுமே வரலைன்றது தான் நிசப்தமான உண்மை. ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் உதவி தான் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் போர்க்கால அடிப்படையில் வந்து நாங்கள் ஹெல்ப் தான் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் அது எவ்வளோ தூரம் உண்மைன்றது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். ஏன்னா நான் என் குழந்தைக்காக பால் பாக்கெட் வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் அந்த தண்ணியில் என் கழுத்து வரைக்குமே தண்ணி, அது வரைக்குமே நான் நடந்து போயிட்டு வாங்கிட்டு வரணும். ஒரு ஹெல்ப் கிடையாது, ஒரு தண்ணி கிடையாது, ஒரு வாட்டர் பாட்டில் கிடையாது. வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மாத்திரை மருந்துக்காக எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லைன்றது தான் வந்து இங்கே ஒரு உண்மையான ஒரு விஷயம். இங்கே பார்த்திங்கன்னா பல பேர் வந்து அவங்களோட உடைமைகளை இழந்திருக்காங்க. அவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தவங்கலாம் வந்து அவங்களே ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம், நான் இதை கவனித்தேன். ஆனால் வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்காக சேவை செய்யணுன்ற அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் எப்போ வேணுமோ அப்போ பண்ணணும், அதுவும் உடனே பண்ணால் தான் அது உதவின்னு நான் சொல்வேன். ஏன்னா வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வானமே வந்து எங்கள் மேலே இறக்கப்பட்டு தண்ணி அதுவாக வடிஞ்சது தான் நான் சொல்வேன். 4000 கோடின்றது எனக்கு தெரியல எங்கே போச்சுன்ட்டு.